அம்மா மாடியில் கொண்டு கோதுமையெல்லாம் காயப்பட்டியில. ஆமாம், போய் எடுத்துட்டா பனி இறங்க போகுது. இதோ காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. கோதுமை, சம்பா கோதுமை வாங்கி கழுவி காய வச்சுருக்கோம். இதில் என்னெல்லாம் காயுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, கேவரு, சோளம், திணை, சாமை, 5 தானியம் நம்ம சுத்தம் பண்ணி தானே பாக்கெட்டில் விற்கிதுல, அதை தான் வாங்கிட்டு வந்து காய வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போவோம். அதில் அம்மா என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த மாவெல்லாம் எப்படிக்கா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு வீடியோவில் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கோதுமையை வந்து நம்ம தனியாகவே அரைச்சி வச்சுக்கலாம். இதையுமே முன்னாடியெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுக்குவோம். இந்த சிறுதானியத்தையெல்லாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஒன்றா காய வச்சுட்டேன். ஒன்றாவே அரைச்சி வச்சுக்கலான்னு. கொழுக்கட்டை சுடலாம், புட்டை வைக்கலாம், சூப்பராக கூழ் காய்ச்சலாம். கூழ் ரொம்ப தரம் உடம்புக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு காய்ச்சி காமிங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு காய்ச்சணும். கேக்கு கூட நான் ஒரு நாளைக்கு வேணால் செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. நாங்கள் எப்போயுமே சரியாக போனோம்னா நாங்கள் வாங்கி எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அந்த மாவெல்லாம். சம்பா கோதுமை வந்து தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் எப்போயுமே சம்பா கோதுமை வாங்கி அரைச்சி வச்சுக்குவோம். உடம்புக்கெல்லாம் சத்தான உணவு. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த காலத்தில் இதுதான் எங்களுக்கு இன்னமும் நாங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.